இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதோட தீர்வும் கொடுத்துருக்காங்க 3 4ன்னு. எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் எழுதிக்கிறேன். 4x + 5y = k. இப்போ தீர்வு 3 4ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னன்னு யோசிப்பீங்க. 3 4 அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. அதை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 4 × 3 + 5 × 4 = k. இப்போ ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? நமக்கு 12ன்னு வரும். இரண்டையும் பெருக்கினா 20ன்னு வரும். k. இரண்டையும் கூட்டினா k = 32 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினில் நமக்கு 2 எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. 2 என்ன? எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இரண்டையும் கூட்டினா 18 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவற்றில் ஒரு எண்ங்கிறது ஒய்ன்னு வச்சுக்கலாமா? இந்த ஒய் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம். மற்றொரு எண் எக்ஸு. ஸோ அதை விட 6 அதிகம். அப்போ x + 6 = ஒய். அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒய்யோட டேமை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய்க்கு பதிலாக x + 6ன்னு போட்டுக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே எழுதிப்போம். ரெண்டையும் கூட்டினா 2x + 6 = 18ன்னு வரும். 6 அந்த சைடு கொண்டு போயிடுவோமா? அப்போ 2x = 18 - 6. ரெண்டையும் கழிச்சா 12ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ண என்ன வரும்? 6ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 6. ஸோ இதை அந்த டைமில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் 6 + y = 18. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 12ன்னு வரும். ஏன்னா அது ரெண்டையும் கழிச்சிருவோம். இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டும் தெரிஞ்சிருச்சா? ஸோ இதான் ஆன்சர்.